நான் தான் உங்கள் வீவா ஷானும் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நாங்கள் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வயிற்றை ஃபுல்லாகவே காய வச்சுட்டோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒன்றும் கிடையாது. சமையல் செய்ய சோம்பேறித்தனம் போட்டுங்கன்னு ஹோட்டலில் திங்கிறது வச்சு நல்லா கீச்சு விட்டேன் இன்னைக்கு. அதனால் என்னால் சாப்பாடு செய்ய முடியல. காலையிலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக வேலை, வீட்டு வேலை செஞ்சு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒன்றும் செய்யலை வேலை. அதனால நான் இன்னைக்கு போயிட்டு சாமான் தேய்ச்சி துணி துடைச்சி ஃபுல்லாக வீட்டு வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மக்களே பாருங்க, உனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா கெடிச்சிருக்கணும்? நல்லா கொடுமை பண்ணுற பொண்டாட்டியாக கெடிச்சிருக்கணும். ஏதோ நான் கெடிச்சிட்டேன், அதனால் போட்டேன்னு பொசிஷன் போகிறதானா எல்லாராண்டே சொல்கிறது பாருங்கள். அவளால் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் நல்லா கீக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறது பாருங்கள். காலையில் ஒரு பனியன், நைட்டு ஒரு பனியன், காலைல ஒரு ஜட்டி, நைட்டு ஒரு ஜட்டி. இதெல்லாம் யார் துவச்சி போடுறது? நான் அவன் துவச்சி போடுவாங்க. ஆமாம், ஐயோ அது நவீன மிஷின் கிடையாது. கையில் எடுத்து துவச்சி போட்டால் தான் சுத்தமாக வரும். நான் மக்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறது, அப்புறமா இந்த துணி எல்லாமே அதிலே துவச்சி போட்டு சோப் சரஃப் எக்ஸ்ட்ரா துவச்சிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் இன்னும் சோம்பேறித்தனம். ஏதோ நம்மளால் உடம்பு முடியல, அந்த மிஷின் நமக்கு துவச்சி கொடுக்குது துணி. ஓகே, அலசறதுக்கு ஏனாண்டே இருக்குது மக்களே, டாப் மிஷின் தான் இருக்குது, வயலட் மிஷின்லாம் கிடையாது என்னண்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமான் தேய்க்கிற மிஷின்லாம் ரொம்ப ஓவர். இதெல்லாம் இன்னும் சோம்பேறித்தனம் தான் நமக்கு ஆக்கி விடும். அதனால் அருமைக்கும் பெருமைக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாருமையும் மேய்க்க முடியாது, பண்ணியும் மேய்க்க முடியாது, வச்சு புருஷனை பிள்ளைங்களையும் மேய்க்க முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது கையில் செய்கிறது தான் நல்லது. நான் அப்பத்துலேருந்தே மக்களே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கல்லில் தான் நாங்கள் துவச்சி போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக தான் மிஷின் வாங்கி மிஷினில் துணி துவைக்கிறோம். அதனால தான் எனக்கு இவ்வளோ உடம்பு ஃபால்ட் ஆகி கூட ஏதோ ஒன்று கடவுள் சித்தமாக அடிச்சிட்டு போகுது உடம்பு, அப்படி தான் நான் சொல்ல முடியும். அதனால் நான் ரொம்ப சோம்பேறித்தனமாக. என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லு, நான் எவ்வளோ வேலை செய்வேன்? நீங்கள் ஒரு கடமோ எவ்வளோ வேலை செய்வேன், எப்படிலாம் செய்வேன்னு சொல்லுனா நீ ஒரு கேனக்குன்றேன். என் புருஷன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் போவார். அதுக்கு மேலே வண்டி ஓடிச்சின்னு பார்த்தீங்களே, உடம்புலாம் ரொம்ப வலிக்குமா, கையெல்லாம் வலிக்குமா, ஷோல்டர்லாம் வலிக்குமா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பிரியாணி வாங்க நாங்கள் போகிறோம், நாங்கள் சாப்பிட போகிறோம். மக்களே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே. என்னங்க